ஆண்கள் இந்த மென்ஸ் ஹெல்த் மந்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை நோய்கள், லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்க்கு முக்கியமான காரணங்கள் நம்மளுடைய வாழ்க்கை முறை. எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம், எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போகிறோம், எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறோம், எக்ஸசைஸ்க்காகவும் நம்மளோட வெயிட் ரிடக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸோடைய பர்சன்டேஜ் என்னென்ன நோய்கள் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். பட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் 3 விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ப்ரீ டயபெட்டிஸ், அதாவது சுகர் வரக்கு முந்தின ஸ்டேஜ். அதே மாதிரி ஃபேட்டி லிவர், அதே மாதிரி கிட்னி இஷ்யூஸ். இந்த 3 விஷயங்கள் நமக்கு தெரியாமையே, நம்மளோட நாலேஜ்க்கோ பார்வைக்கோ வராமையே அடியில் மறைமுகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. பட் பின்னாடி இதுவே ஒரு பூதாகரமான ப்ராப்ளமாக வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லிவர், ஃபேட்டி லிவர் அப்படின்ற விஷயங்கள் பிற்காலத்தில் லிவர் ஃபெயிலியர் கொண்டு வந்து விடலாம். கிட்னி ப்ராப்ளம் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை அரெஸ்ட் பண்ண முடியும். ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்றது நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சுகருக்கு எம்டி ஸ்டமக் டெஸ்ட்டு, அந்த ரேண்டம் சுகர் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணும்போது நார்மல் ரிப்போர்ட்ஸ் வரலாம். பட் 3 மந்த் தேவையான HbA1c இல்லை ஆல்ரெடி ப்ரோனாக இருக்கிறவங்களுக்கு குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட், இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது சுகர் இருக்க போகுது, வரப்போகுது அப்படின்றது கூட நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது.